போலீசார் தன்னை அடிக்கடி விசாரணைக்கு அழைத்து துன்புறுத்துவதாக பிரபல யூடியூபர் ஜிபி முத்து வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். இடப்பிரச்சனையில் ஜிபி முத்துவை சுற்றும் சிக்கலுக்கு முடிவு வருமா? எத்தனை கேஸ் போட சொல்லுங்க. கேஸுக்கு பெட்டிஷனுக்கு வாங்க போலீஸ் ரொம்ப துன்புறுத்துறாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் அப்செட் ஆகுது. விசாரணை என்ற பெயரில் அடிக்கடி காவல் நிலையம் அழைத்து துன்புறுத்துவதாக ஜிபி முத்து பகீர் குற்றச்சாட்டு. எதிர் தரப்பினர் அளிக்கும் பொய் புகாரால் மனம் வேதனையாக இருப்பதாக வேதனையுடன் முத்து வெளியிட்ட வீடியோ. உடன்குடியில் வசிக்கும் ஜிபி முத்துவுக்கு என்னதான் சிக்கல்? திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் யூடியூபர் ஜிபி முத்து. இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இடப்பிரச்சனையில் நீண்ட காலமாக முன்விரோதம் இருப்பதாக கூறப்படுகிறது. பலமுறை அடிதடி, காவல் நிலைய புகார், நீதிமன்றம் என பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே சென்றது. சமீபத்தில் ஜிபி முத்து வீட்டின் முன்பு எதிர் தரப்பினர் கோயில் பூஜை செய்ததை மாந்திரீகம் என கட்டுக்கதை கிளப்பிவிட்டு அடிதடி சம்பவத்தில் முடிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சர்ச்சையானது. இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் சேர்த்து 8 பேர் மீது குலசேகரப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இப்படி நீண்ட காலமாக ஜிபி முத்துவும் அவரது எதிர் தரப்பினரும் மாறி மாறி மோதல் போக்கில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது அவர் தனக்கு மிகவும் மனவேதனையாக இருப்பதாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். எத்தனை கேஸ் போட சொல்லுங்க. கேஸுக்கு பெட்டிஷனுக்கு வாங்க போலீஸ் ரொம்ப துன்புறுத்துறாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் அப்செட் ஆகுது. எதிர் தரப்பினர் வேண்டுமென்றே தன் மீது புகார் அளித்து போலீசார் அடிக்கடி காவல் நிலையம் வரச் சொல்லி துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு முடியல. ஆடியோ விசாரணைங்க, இன்ஸ்பெக்டர் கேஸுங்காங்க. எத்தனை கேஸுக்கு அலைய முடியும்? கேஸை போட்டு சாவடிக்கா நீங்களே சொல்லுங்களேன். நிம்மதி இல்லை. சாத்தான்குள சம்பவத்தை குறிப்பிட்டு அதேபோல தன்னையும் ஏதாவது செய்து விடுங்கள் என வேதனையுடன் பேசியுள்ளார். போலீசார் மீது ஜிபி முத்து வைத்துள்ள இக்குற்றச்சாட்டு உண்மைதானா, இல்லை வேண்டுமென்றே அவர் பொய்ப்பழி சுமர்த்துகிறாரா என்பது உயரதிகாரிகளின் விசாரணை முடிவிலேயே தெரிய வரும். இதற்கிடையே ஜிபி முத்து உயிரிழந்ததாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒன்று அவரது அபிஷியல் பக்கத்திலேயே பதிவிடப்பட்டிருந்தது. அவருக்கு என்னதான் ஆனது என சர்ச்சையாகியுள்ளது. நீண்டகால இடப்பிரச்சனை அடிக்கடி மோதல் போக்கில் முடிந்து இரத்த காயங்கள் உண்டாகும் இச்சம்பவத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஊர்க்காரர்களும் வலியுறுத்தியுள்ளனர்.